வந்தாச்சுங்க. ஹரி வீட்டு சாப்பாடு இங்கே இருக்கான்னு பாரு. சாப்பாடு எங்கே இருக்குது என் தங்கத்துக்கு? இங்கே பார்த்தீங்களாங்க, நான் சாப்பாடு அபியும் நானும் சாப்பிட்டோம். அதனால் அங்கே எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன். சரி ஹரியை வந்தோன்னா சாப்பிடுவான்ட்டு எடுத்து உள்ளோண்டு வைக்கலாம். வந்தோன்னா பார்த்துட்டான் பாருங்க. இதெல்லாம் விவரம் நல்லா தெரியும். சாப்பாடு அங்கே இருக்குது, இல்லை கிச்சனுக்குள்ளே போகிறவே ஹாலை விட்டு இன்னைக்கு தாண்டி வரலாங்க. வந்தால் நான் அப்போ டப்பா எடுக்கிறேன் பாரு. வரேன் அம்மா வரேன், வந்து வச்சு தரேன். நெல் முக்கில் அம்மா பிளேட் எடுத்துகிட்டு வரேன். பிள்ளைக்கு சாப்பிட பிளேட் எடுத்துகிட்டு வரேன். வா உட்காந்துக்கோ. ஏம்மா துணி காய போட்ட துணி அவ்வளோ ஒரு சேர் நிறைய இருக்குங்க, அது அவ்வளோ மடிக்கணும். முக்கிட்டே போகிற உட்காருங்க. டிஸ்குட்டி சாப்பிட போகிறாங்க. இன்றைக்கி சாப்பாடு வந்துன்னா சாம்பாரும் முட்டைகோஸ் பொரியல். இது முந்தானால் வச்ச இஞ்சி வச்சுருங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அதை வச்சு சூடு பண்ணேன். அப்பளம் வறுத்துருக்கேன். இவ்வளோதான் இன்னைக்கு சாப்பாடு. நான் அபிக்குட்டி எல்லோரும் சாப்பிட்டுட்டோங்க. என் தங்கப்பிள்ளை மட்டும் தான் சாப்பிடணும். ஹரிஷ்மா எல்லாத்துக்கும் பாய் சொல்லு. இன்னும் 2 நாள் லீவு தானே, ஜாலி தானே. நிமிர்ந்து பாருவேன். இங்கே பாரு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையை பார்ப்பேன். நமக்கு மூஞ்சி டல்லாக இருக்குது.